இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்புறோம் நாகர்கோயிலேருந்து. இங்கே தான் இருக்குது காரு, தொடச்சி வச்சாச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னாங்க. சரி, பக்கத்தில் போயிட்டு 2 ஸ்டெப் தான் ஆரியாஸ் ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஆனால் லேட் ஆகிடுச்சு, 7:30 ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எப்படி 8 ஆகிடும். 8 கிளம்புனா 8 ஆகிடும் நைட் ரீச் ஆகிறதுக்கு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு பார்ப்போம். தண்ணி பாருங்கள், வெட்டி வேறு போட்டு பொங்கல், இட்லி, ஒரு தோசை வாங்கியிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ண தோசை வந்துடுச்சு. தோசை வித் வடை, சாம்பார், சட்னி. சாப்பிடுவோம். இது வந்து என் பையன் விஸ்வக் லட்டு. அவர் வந்து வெயிட்டிங்கில் இருப்பார். இன்றைக்கி வந்து அவருக்கு ஜீப்பு வருது கன்னியாகுமரியிலேருந்து. ஸ்வீட்டு நாளா. இப்போ டைம் வந்து 8 o'clock மார்னிங், டியூஸ்டே. நாகர்கோயிலேருந்து இப்போ கிளம்புறோம். 10 hour 56 minutes சொல்லியிருக்கு. 693 கிலோமீட்டர். 6:52க்கு நம்ம வீட்டில் அரைவ் ஆகும்னு போட்டிருக்கு கூகுள். அதே டைம் தான் ஆகும் நம்ம வெளியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போனோன்னா. பாப்பா எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அப்படின்ட்டு. இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் பிளானு. இப்போது கிலோமீட்டரும் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 784 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, கன்னியாகுமரிக்கெலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ 784 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிஏ வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் வந்து கூகுள் சொன்ன மாதிரி 693 கிலோமீட்டர் தான். வேறு எங்கேயும் போகிற மாதிரி பிளான்லாம் கிடையாது. எங்கேயாவது ஸ்டாப் பண்ணோன்னா நம்மளால் அந்த டைம் அச்சீவ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு சின்ன ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட டைம் ஆகிடும். சீக்கிரமாக ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளானு. சரி வாங்க கிளம்பலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம். வெஸ்டர்ன் காட்ஸ் பாருங்கள் எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்த ரூட் அதே ரூட்டில் தான் நம்ம திருப்பி போகிறோம். ஆரல்வாய்மொழி, அந்த புது பைபாஸ், அந்த பைபாஸில் போயிட்டு அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி ஹைவே பிடிக்க வேண்டியதான். இந்த மலையை பாருங்களேன், அடுக்கடுக்காக இருக்குது. போடுறேன் என்னடா இது. அதான் நான் பார்க்கும்போது அது நானே இப்போ தான் பார்க்குறேன். ஒரு மலை ஃப்ரண்ட்டில் இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஆமாம், 4 இது இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அப்படியே இங்கே ஒரு கேப் கொடுக்குது. அதான் நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்கு வழியாக இருக்குது. சுற்றி மலை தான். இப்போ நம்ம அந்த மலைக்கு அந்த சைடு போனோம். இப்போ நம்ம வெஸ்ட் சைடு இருக்கோம். சூரியன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேராக இருக்கு பாருங்கள், ஈஸ்ட் சைடு. இந்த மலைத்தொடருக்கு அந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டோன்னா திருநெல்வேலி போகிறது, ரைட் எடுத்தோன்னா கன்னியாகுமரி போகிறது. இந்த ஒரு செக்ஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
இந்த ஹைவே முடிஞ்சிடுச்சு. ஆரல்வாய்மொழி கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ நம்ம கன்னியாகுமரி பெங்களூர் ஹைவேல ஜாயின் பண்ணணும். போயிட்டு லெஃப்ட்டு டர்ன் பண்ணிட்டோன்னா அந்த ஹைவே வந்துடும். இப்போ கரெக்டாக இங்கே எனக்கு லெஃப்ட்டில் அந்த வெஸ்டர்ன் காட்ஸும் பக்கத்தில் இருக்கு. ஸோ கிட்ட வந்துட்டோம். மேப்பில் நம்ம லெஃப்ட்டு NH44 ஜாயின் பண்ணுவோம். இங்கே பதநீர் வாங்கினோம். அவர்கிட்ட தான் நுங்கு பதநீர் வந்து வச்சுருந்தார். இந்த ஸ்பாட்டு இன்னும் திருநெல்வேலி ரீச் ஆகலை. அதுக்கு முன்னாடி கொடுங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ இது? 100 ரூபா. ஓகே, அந்த கடைசியாக இனிக்கும், நல்லா இருக்கும். இந்த சைட் நிறைய கிடைக்கும் இந்த பதநீர். ஹைவேஸ்லாம் இப்போ நிறைய எடுத்து விற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மதுரையில் வந்துட்டோம். வண்டியூர் டோல்கேட். இப்போ டைம் வந்து 11:51, 12 ஆக போகுது. இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம நேஷ்னல் ஹைவே ஏற வேண்டியதான். இப்போ திருச்சி ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு 5 hours 17 minutes இருக்குது. 6:50 எஸ்டிமேஷன் சொல்லுது. அண்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தோன்னா மைலேஜ் ஒரு 17.6. ஹைவேலே இருக்கும் சங்கீதாஸ் அப்படின்னு. ஸோ அங்கே நிப்பாட்டியிருக்கேன். லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம். உளுந்தூர்பேட்டை தான் டார்கெட் பண்ணேன். பட் என்ன ஆகும்னா அது இன்னும் ஒரு 2 hours 30 minutes ஆகிடும் இங்கேருந்து. அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். சரி வாங்க போயிட்டு மீல்ஸ் சாப்பிட்லாமா இல்லை டிஃபன் சாப்பிட்லாமா பார்ப்போம். தயிர் சாதம், மஷ்ரூம் பிரியாணி இலையில் வந்துருக்கு சங்கீதாஸில். பொதி பிரியாணி ஸ்டைலில் இருக்குது. நல்லா இருக்கும். டைம் வந்து 2:10 ஆயிடுச்சு. திருச்சியிலேருந்து கிளம்புவோம் சீக்கிரமாக. அதாவது இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும், அதான் பிளான். நிறைய தடவை வந்து நைட் ஆகிடுது போகிறதுக்கு. கொஞ்சம் 6 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோன்னா ரொம்ப ஹாப்பி. கொதிக்குது. இருக்கீங்களா? உளுந்தூர்பேட்டை ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் வந்து 4 மணி ஆக போகுது. ஸோ 7:18 நம்மளுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிடுச்சு டைம். இன்னும் 3 hours 27 minutes. நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தேன். மைலேஜ் வந்து 16.3 வந்திருக்கு. ஏசியும் போட்டிருக்கோம். இன்னும் நேராக வீட்டுக்கு தான்.
கண்டினியூ பண்ணோம். இனிமேல் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகிடும். இவ்வளோ நேரம் கம்மியாக இருந்தது, இனிமேல் நிறைய வந்துடும். ஏன்னா சேலம், கோயம்புத்தூர் அங்கேருந்துலாம் வந்திருப்பாங்க, எல்லாம் மர்ஜ் ஆகி இப்போது ஃபைனலாக செங்கல்பட்டு இருட்டுறதுக்குள்ளே செங்கல்பட்டுக்குள்ளே நுழைஞ்சி திருப்பூரூர் போயாச்சுன்னா அப்படியே நைட்டு ஓஎம்ஆரில் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். வண்டி வேற போகுது. பஸ்ஸை டார்ச்சர் பண்ணுறான் இந்த இன்னோவாக்காரன். அது பஸ்ஸுக்காரன் வந்து இவனை போட்டு ஹார்ன் அடிக்கிறான். நீ அடியானு நான் எங்கே ஹார்ன் அடிக்கிறது? இப்போ தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. நம்ம இப்போ செங்கல்பட்டு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லெஃப்டில் உள்ளே போயாச்சுன்னா அந்த திருப்பூரூர் ரோடு போயிடலாம். இங்கே ஒரு ஃப்ளைஓவர் வரும், அதுக்கு லெஃப்டில் நாம் உள்ளே போகணும். உள்ளே போயாச்சுன்னா செங்கல்பட்டு போயிடலாம். செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பூரூர் போயிடலாம். இப்போ டைம் வந்து எவ்வளோ ஆச்சு? 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நம்ம சிட்டியோடைய லிமிட்டை முடிச்சிட்டோம். போகிறதுக்குலாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பரனூர் டோர்கேட்லாம் போகாமல் இந்த லைன்லேயே அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டோம்னா திருப்பூரூர் போயிட்டு அங்கேருந்து ஈஸியாகவும் போகலாம், இல்லை ஓஎம்ஆர்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள், விஸ்வக்கு பாருங்கள், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் சென்னைக்கு. ஃபைனலாக எவ்வளோ கிலோமீட்டராக இருக்குது முதல்ல டைம் சொல்கிறேன். 7:10 சொல்லிச்சு, கரெக்டாக 7:10க்கு வந்துட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 19:10 ரீச் டு ஹோம். அப்புறம் வந்து 17.9 வரும்போது ஏசி போட்டுட்டு தான் வந்தேன். நல்லா ஸ்பீடாகவும் ஓட்டிகிட்டு வந்தேன்னா நல்லா 17.9. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 1457 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ரிட்டன் வந்து 672 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. மேரேஜையும் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ கன்னியாகுமரி டு சென்னை, அதாவது சென்னை டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு சென்னை. ஹோப் இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பார்த்திங்கன்னா போகும்போது 2500 போட்டேன்னா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 1000 ருபீஸ் போட்டேன். அதுக்கப்புறமா ரிட்டன் ஒரு 2000, இன்னொரு 2000. பட் ஆனால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ கன்சியூம் ஆகிருக்காது. எவ்வளோன்றதை நான் கால்குலேட் பண்ணிட்டு திருப்பி நான் சொல்கிறேன். ஓகே, என்ன விஷாக், ஹாப்பியா, ஜாலியா? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க தாத்தா? ஆச்சு, மைசூர் போக்கா? இப்போ என்ன சாப்பிட்ற? அது என்னது? பலாப்பழமா? அப்புறம் இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு என்ன 2 நாளாக நாங்கள் இல்லையே. ஃப்ரெண்டு சாப்பிட்டானா? சாப்பிடலையா அவன்?
என்னடா இருறா, நீ என்ன பண்ண போற? சரி, உன் ஜீப் எடுத்து வந்து காட்டு, உன் ஜீப் எடுத்து வந்து காட்டு, எடுத்துட்டு வா, காட்டு. அன்னைக்கு வீடியோ காலில் காமிச்சனே உனக்கு, கன்னியாகுமரியில். நல்லா இருக்கா ஜீப்பு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அதை கொடுத்து என்ன பண்ண போறா? சரிந்தா எடு. எப்படி எடுக்க போறா? அது உனக்கு எடுக்க தெரியாது. மிக்சரு, நாகர்கோவில் மிக்சரு நல்லா காரமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இந்த கடையில் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே அந்த ஆரியபவன் ஹோட்டலில் தான் வாங்கினது. ஆனால் அதில் அந்த ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் போடும். அவனையா? அவனுக்கு மிக்சர் வேணுமாண்டா? ஏய் வெயிட் பண்ணு. இப்போ காலி ஆயிடுச்சா? திருநெல்வேலி அல்வா எல்லாம் 1/4 கிலோ பேக்.